கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் தானியேல் 2:22. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு விஞ்ஞானிகள் விஞ்ஞான ரகசியங்களை, மறைபொருள்களை கண்டுபிடிக்க தீவிரம் கொள்ளுகிறார்கள். இன்றைய நவீன காலத்தில் புதிதான கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே கண்டுபிடித்து மனிதனுடைய வாழ்க்கையை எளிதாகவும் இனிதாகவும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். தேவ மனிதனாகிய மோசே சொல்லுகிறார், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்றார். மறைவான தேவ ரகசியங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு, மறைவான பொக்கிஷங்களும் உண்டு. கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களுக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை நேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது அநேக ரகசியங்களை கர்த்தர் அவருக்கு போதித்தார். நமக்கோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்றார். அதுபோலவே நீங்களும் மறைபொருள்களையும் தேவ ரகசியங்களையும் அறிந்து கொள்ள பரலோக ஞானத்தாலும் வெளிப்பாட்டு வரங்களாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இன்றைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையிலே புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஆலோசனைகள் மறைவாய் இருக்கிறதை வெளிப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மைகளும் பாராட்டுகளும் வெற்றிகளும் வந்து குவியும். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தேவ ரகசியங்களையும் கொடுக்கிற தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதான பொருளாதார சூழ்நிலை பாதிப்புகளின் மூலமாக வருகிற உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும், பஞ்சம், பசி, எத்தனையோ பிரச்சனைகள் தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆலோசனைகளை சொல்லணும், மறைவான காரியங்களை வெளிப்படுத்தி அரசாங்கங்களுக்கே உதவி செய்ய வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.